வணக்கம். நாம இப்போ கதை கேட்க போறோம். ஒரு சிறிய கிராமத்தில் குட்டி என்ற முயலும் மந்து என்ற ஆமையும் நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் குட்டி முயல் மிகவும் பெருமையாக, நான் தான் இந்த காட்டுல வேகமானவன் என்று சொன்னது. அதை கேட்ட மந்து ஆமை சிரித்துக்கொண்டு, வேகம் மட்டும் போதாது நண்பா, பொறுமையும் வேண்டும் என்றது. நண்பர்களே, போட்டிக்கு தயாராகுங்கள். 1, 2, 3 புறப்படுங்கள். போட்டி தொடங்கியது. முயல் மிக வேகமாக ஓடியது. ஆமை மெதுவாக நடந்தது. ஓடு ஆமையே, ஓடு! முயல் திரும்பி பார்த்தது. ஆமை மிகவும் பின்னால் இருந்தது. முயல் இவனை வெல்ல ரொம்ப ஈஸியா இருக்கு என்று நினைத்து ஒரு மரத்தடியில் தூங்கிவிட்டது. நன்றாக செல்கிறாய், தொடர்ந்து முயற்சி செய். சில மணி நேரத்திற்கு பிறகு முயல் விழித்தது. ஐயோ என்று ஓடத் தொடங்கியது. அடேங்கப்பா, ஆமையே ஜெயித்து விட்டது. ஆமாம், ஆமை ஜெயித்து விட்டது. முயல் தன் தவறை உணர்ந்து பெருமை பிடிக்கக் கூடாது என்றது. மெதுவாக சென்றாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்.